இன்னைக்கு இன்னும் சமைப்பு இருக்கு, இல்லை நேரம் சாப்பிட்டு வீட்டில் இருக்கிற நேரம் ரெஸ்ட் இருக்கிற டைப்லையும் நம்ம தேவ சமூகத்தில் திறமை கொண்டு வந்துருக்கீங்க. அதுக்காக சொல்லியிருக்கேன். ஜெபிக்கலாம். சோதரிக்காக கல்லூரியாவே நாமத்தினால் ஆசிரியப்பட்ட கண்ணமாலே கிராமத்துக்காக நன்றி சோதரிக்கிறப்பா. நேரத்தில் கர்த்தாவுடைய வார்த்தையை நம்ம கேட்க உதவி செய்திருக்கிறேன், எங்களை கொண்டு வந்திருக்கிறேன். அதுக்காக நன்றி. வந்திருக்கிற எல்லா மக்களுக்காக சோதரிக்கிறவரே கர்த்தாவே, நாங்கள் பேசுகிற வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் தியானத்தில் கொண்டு வரத்தக்கதாக பிரயோஜனம் உள்ளதாய் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது செய்யப்பா. சோதரிக்கிறவா உங்கள் நாமத்தை வெளிப்படுத்திக் கொள்கிறோம். இயேசு நாமத்தால் பிதாவே. 3:8 உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இது திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் கூட்ட மாட்டான். இது என்ன சபை சொல்லப்பட்டிருக்க? பிலதெல்பியா சபைக்கு 7 கொடுத்து பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில். பிலதெல்பியா என்ற ஒரு சபையை குறித்தா நம்ம போட்டிருக்கிற வார்த்தைகள்னால நமக்காக நம்ம எடுத்து என்ன பண்ண போகிறோம், தியானிக்க போகிறோம். கருத்து இந்த வார்த்தை நமக்கு ஆசிரியர் தருவாராக. பிலதெல்பியா சபையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அந்த சபையை பற்றி என்ன போட்டிருக்குன்னா, ஒரு பெரிய சபை கிடையாது, அது ஒரு சின்ன சபை தான் போட்டிருக்கு. அந்த சபைக்குள்ள அரசியல் கிடையாது. அந்த சபையில பார்த்தீங்கன்னா சமூக ஆதரவுலாம் கொடுக்கப்பட்ட ஒரு சபையாக காணப்படலை. நான் சர்ச் பண்ணல, கண்டுபிடிச்சேன். அந்த சபை ஒரு பெரிய சபையாக இருந்தால் நிறைய பெரிய ஆட்கள் கண்டிப்பாக அதுக்குள்ளே இருந்திருப்பாங்க, சமூக ஆர்வலர்கள் இருந்திருப்பாங்க, நிறைய ஆதரவு கிடைச்சிருக்கும், நிறைய அதுக்கான காரியங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த சபை பார்த்தா ஒரு சின்ன சபை தான். அப்போ சின்ன சபைன்னு போது நம்ம மாதிரி திருச்சபையாக இருக்கலாம், அது கொஞ்சம் மக்கள் இருக்கலாம். ஆனாலும் அந்த சபைக்குள்ளாக எண்ணிக்கையில் என்ன பண்ணல, கம்மியான மக்கள் இருந்திருக்கலாம். ஆனாலும் அந்த சபையை தான் தேவன் என்ன பண்ண பிலதெல்பியா சபை குறித்து அவர் இதனால சொல்றாரு. அந்த சபையை பார்த்தா சொல்றாரு, இந்த ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவரும் கூட்ட மாட்டான் சொல்லி போட்டிருக்கிறாரு. அப்போ அந்த திறந்த வாசல், அந்த திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை தான் இதனால நம்மளும் அதை என்ன பண்ண போகிறோம், எடுத்துக்கொள்ள போகிறோம். அதை குறித்து நம்ம தியானிக்கலாம். முதலாவதாக உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அப்போ தேவன் பார்த்தா சின்ன சபை பார்த்து சொல்றாரு, அந்த திருச்சபை பார்த்து அவர் தேவன் சொல்லுகிற வார்த்தை உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அப்போ அந்த திருச்சபை ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிருக்குது, அந்த கிரியைகளை அது என்ன பண்றாரு, தேவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால அவர் என்ன பண்றாரு, நம்ம நிறைய வசனங்களை கேட்போம், ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அது வெளியே கொண்டு வரதுக்கு வெக்கப்படுவோம், இல்லை ஒரு யோசிச்சு நம்ம கேட்டு அப்படி அமைதியாக போகிறோம்னா இருக்கும். ஆனால் அந்த விதைக்கப்பட்ட விதை வளர்ந்து கனித்தெடுக்கிற ஒரு கிரியை, ஒரு செயலை வெளிப்படுத்துது. ஒரு வெளியரங்கமான ஒரு செயலை என்ன பண்ணுறது, காட்டுகிற திருச்சபை வெளியரங்கமான ஒரு செயலை காட்டுகிற ஒரு திருச்சபையாக காணப்படுகிறது. அதனால தான் அந்த செயலுக்கு தேவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அங்கே இருக்கிற மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கிறது. உன் கிரியைகளை வெளிப்படையாக அது என்ன பண்ணுது, கொண்டு வந்திருக்கு. அது அந்த வெளிப்படையான ஒரு காரியம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இப்படி அந்த திருச்சபைக்குள்ளாக கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்கிறோம். அந்த திருச்சபை மக்களும் சரி, இந்த தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த திருச்சபை வார்த்தைகளை கேட்டு அவங்க வெளியே கொண்டு வராங்க. அதை எப்படி கொண்டு வருவாங்க, எப்படி நம்ம பார்க்க முடியும் இல்லையா? ஒருத்தவங்க இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேட்குறோம், அந்த சபை மக்களும் கேட்டுருக்கிறாங்க, அவங்க வெளியே எப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையிலையோ இல்லை தனிப்பட்ட சபை வாழ்க்கையிலையோ அவங்க ஒரு பிரச்சனையோ ஒரு பாடோ ஒரு சோதனை வரும்போது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த கிரி எதுவும் வெளிப்படுத்தியிருப்பாங்க, விசுவாசத்துல வெளிப்படுத்தியிருப்பாங்க, ஜபத்தில் வெளிப்படுத்த ஃபர்ஸ்ட் அவங்க பண்ணியிருப்பாங்க, ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க. ஜபத்தில் ஆண்டவரே நான் உங்களை நம்பி ஆண்டவர்க்குள்ள வந்துட்டப்பா, ஆனால் இப்போ குடும்பத்தார் ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க, தடுக்கிறாங்க சொல்லும்போது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த விசுவாசத்தில் அவங்க உறுதியாக இருந்திருப்பாங்க. எவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அது எல்லாத்தையும் மீறி தடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க, எதிர்த்து அவங்க என்ன திருச்சபையில் தொடர்ந்து வந்திருப்பாங்க இல்லையா? அவங்க வாழ்க்கையில் நிறைய சோதனைகள் பாடுகள் அவங்க வாழ்க்கையில் தென்படும் போது அந்த பிரச்சனை வரும்போது அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஐயோ நம்ம முன்ன இருந்ததுக்கே ஓடிடலாம், பழைய நிலைமைக்கு நம்ம பின்னிட்டு பார்க்கலான்ட்டு அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அந்த முயற்சி எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அந்த விசுவாசத்தில் அவங்க பலத்தோட அந்த கிரியை வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதான் கிரியை வெளிப்படுத்துறதுனா செஞ்சு காமிச்சாங்க. இங்கே கேட்டாங்க, அது வெளியே போய் நடந்து காட்டினாங்க.
இங்க கேட்டாங்க விசுவாசம் இருமா. ஐயா சொல்லியிருப்பார், ஊழியக்கார் சொல்லியிருப்பாரு அந்த வார்த்தையில விசுவாசம் நம்பிக்கையில அவங்க வெளியே அவங்க சோதனைகளோ பாடுகளோ வரும்போது அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, பின்னிட்டு பார்த்துருக்க மாட்டாங்க, பழைய வாழ்க்கைக்குள்ள போயிருக்க மாட்டாங்க, இல்ல விசுவாசம் மறுதளிச்சிருக்க மாட்டாங்க. இப்படி அவங்க கிரியைகள் வந்து வெளிப்படுத்துறாங்க. அதான் தேவன் அந்த சபையை சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு நம்மளே பார்த்தா என்ன பண்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஸோ நம்முடைய கிரியைகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்த பாடல்கள் மாதிரி நமக்கு இருக்கும், சில வேற விதமாகவும் நமக்கு என்ன பண்ணலாம் இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம அந்த அந்த விசுவாச வாழ்க்கை இன்னைக்கு நம்ம வாழ்றோமா, அந்த விசுவாசம் நினைச்சிருக்கிறோமா, அந்த பாடல்கள் வந்து கடந்து போகும்போது நம்ம சூழ்நிலை எப்படி இருக்கிறோம், அந்த பிள்ளைகள் சபை மாதிரி நம்ம என்ன பண்ணணும், விசுவாசம் புரிச்சுட்டு இருக்கிறோம். நமக்கு ஏதோ விதத்துல நமக்கு என்ன பண்ணோம், யாருக்கு வேணா ஏதோ ஒரு சோதனை வந்தப்ப நம்ம என்ன பண்ணணும், விசுவாச வாழ்க்கையை நான் பிடித்து கொண்டிருக்கிறதாக எப்பொழுதும் காணப்படணும். ஸோ எப்படி சொல்றதுன்னா, நல்ல விதமாக அவங்க நல்லா வேஷம் போட்டு வந்து நம்ம ஏமாத்தினா கூட நம்ம ஏமாறாத அளவுக்கு நம்மளுடைய விசுவாசம் நம்மளுடைய செயல் என்ன பண்ணோம், அவங்க திரும்பி போயிடணுங்க. நமக்கு எதிராக வருகிற எந்த ஒரு காரியமும் நம்மளை முழுக்கெடுக்கக்கூடாது, அவங்க திரும்பி போயிடணும். அப்படியா நம்ம விசுவாசத்துல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரெண்டாவது பார்த்து உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம். ஸோ அப்போ வந்து நம்மக்கிட்ட கொஞ்சம் பலன் இருக்கு. அந்த திருச்சபைக்கு அந்த திருச்சபை மக்களுக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயம் அவங்ககிட்ட கொஞ்சம் பலன் தான் இருக்குது, தேவனுக்கு தெரிஞ்சிருக்குது. ஸோ அப்போ அவங்ககிட்ட கொஞ்சம் பலன் தான் இருக்குது தெரிஞ்சிருக்கு. அந்த பலன் வச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க இருக்கிறத பார்க்கணும். ஸோ நம்மளுடைய காரியங்களையும் திருச்சபையில் நமக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்கு. ஸோ அந்த அந்த கொஞ்சம் பலன் அந்த அந்த பலன் வந்து நமக்கு வந்து தெரியும், நம்மகிட்ட என்ன பலவீனம் இருக்குது தெரியும், நம்மகிட்ட என்ன பலன் இருக்குன்னு தெரியும். ஸோ நம்மகிட்ட நிறைய பலவீனங்கள் காணப்படும். ஆனாலும் அந்த பலவீனத்திலேயே நம்ம கொஞ்சம் பலன் தான் இருக்கும். அந்த பலவீனா நீ திருச்சபை கலங்கி வரலாம். ஸோ நிறைய போராட்டங்கள் பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம வீட்டில் இருந்து ஜெபிச்சோம், ஆனால் இன்னைக்கு சண்டே சர்வீஸ் வந்துச்சு, நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து அந்த சண்டே சர்வீஸுக்கு நம்ம அந்த பிரச்சனையை பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்க வேணாம், நம்ம என்ன பண்ணலாம், திருச்சபைக்கு போகலாம். அந்த கொஞ்சம் பலன் நம்ம என்ன பண்றோம், கலங்கி வரும் பார்த்தீங்களா. ஸோ நம்ம எதிர்ப்புகள் மத்திய போராட்டங்கள் நம்ம குடும்ப சூழ்நிலை மத்தியில் நம்ம என்ன பண்றோம், அந்த கொஞ்சம் பலனை நம்ம என்ன பண்றோம் வெளியே கொண்டு வரோம். அந்த திருச்சபைக்கு நம்ம விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து காட்டுறோம். அதை என்ன பண்றோம், சின்ன சின்ன விஷயம் நம்ம தேவனுக்காக செய்யறோம். அந்த பலனை நம்ம செய்யற ஒரு காரியம் தான். ஒரு டீ போடுறதோ, இல்லை டீ கிளாஸ் கழுவுறதோ, இல்லை திருச்சபையில் ஏதோ ஒன்று எடுத்து வைக்கிறதோ, அப்படி இல்லையா நம்ம ஒரு இயேசுவை பற்றி நம்ம ஒருத்தர் சொல்றது, இல்லை நம்மளோட கிட்ட அந்த கொஞ்சம் பலன்ல 1 மணி நேரம் நம்ம இன்னைக்கு ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நம்ம அதை செஞ்சு காட்டுறோம். ஸோ அதை செஞ்சு காட்டுறது தான் அந்த பிளதல் சபையை செஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்மளும் நம்ம வாழ்க்கையை செஞ்சு காட்டிதான் இருப்போம், இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா. நம்ம வந்து இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு 1 வருஷம் ஆயிருக்கும், 2 வருஷம் ஆயிருக்கும், 10 வருஷம் ஆயிருக்கும். ஆனா தேவ நம்ம பார்த்து சொல்றாரு, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து நீ என்ன பண்ற, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து. ஸோ நம்ம கொஞ்சம் பலன் இருந்து நம்ம என்ன பண்றோம், அந்த விசுவாச வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து காட்டுகிறவர்களாக நம்ம காணப்படுறோம். கண்டிப்பா நம்ம விசுவாசிக்கிறேன், நீங்களும் அப்படி இருப்பீங்கன்னு இல்லையா. நம்ம ஆண்டுக்குள்ள வந்துட்டோம்னா நம்ம அதுக்குள்ளதான் இருப்போம். நம்ம ஒரு நம்பிக்கை தான். எவ்வளவுதான் பிசாசு நமக்கு விரோதமாக செயல்பட்டு காரியமான சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா தடுக்கலாம். அவங்க வேலையை பாருங்க, ஜெபிக்கணும் நீங்க முடிவு பண்ணியிருப்போம். ஆனா அவன் என்ன பண்ணுவான், அந்த எனக்கு அந்த 6 மணி 8 மணி வரைக்கும் ஒரு சோதனை போராட்டம் மாதிரி இருக்கும். அப்புறம் வரிசையா வேலை இருந்துட்டே இருக்கும். ஆனாலும் அந்த ஜெபிக்கணும் ஒரு 10 நிமிஷம் மிஞ்சி கூட ஒரு 15 நிமிஷம் ஜெபத்துக்கு ஒதுக்க முடியாதவர்களுக்கு நிறைய தடை வரும். ஸோ எல்லாரும் வாழ்க்கை கண்டிப்பாக காணப்படும். ஆனா அதை தேவன் பார்க்கிறார். அந்த கொஞ்ச நேரத்துல நீ அந்த 1 நிமிஷம் அந்த ஒரு 10 நிமிஷம் எனக்காக ஒதுக்குறியா, நானும் என்ன பண்றாரு பார்த்துட்டு இருக்கிறாரு. நம்ம அப்படியாக நம்ம பிரதர் சபை போல என்ன பண்ணணும், அந்த கொஞ்சம் பலனை நம்ம மறுதளிக்காம நம்ம என்ன பண்ணணும், தேவனுக்கு அதை கொடுக்கணும். அந்த கொஞ்சம் பலனை நம்ம என்ன பண்ணணும், தேவனுக்கு கொடுக்கணும். அந்த விசுவாசத்துல நம்ம என்ன பண்றோம், அதே நம்ம வெளிப்படுத்துகிறோம். ஸோ தேவன் வந்து நம்ம எவ்வளவு கொடுக்குறோம்னு அந்த அளவை பார்க்கறது இல்லை. நீ எவ்வளவு கொடுக்குற, நீ ரொம்ப வசதியா இருக்கிற, இல்லை நீ ரொம்ப அறிவாளியா இருக்கிற, இல்லை நீ ரொம்ப பலசாலியா இருக்கிற, அதெல்லாம் பார்க்கறது இல்லை. அவர் உங்ககிட்ட இருக்கிற விசுவாசம் மட்டும் தான் பார்க்குறாரு. நம்ம விசுவாசத்தோட அளவு தான் பார்க்குறாரு. அந்த விசுவாசம் அளவு கொஞ்சம் வரதான் பார்க்கல. விசுவாச அளவு வந்து ரொம்ப பெருசா இருக்குங்க என்கிட்ட, நான் ரொம்ப மழையே சாச்சிடுவேன், அந்த விசுவாசம் உனக்கு கொஞ்சம் விசுவாசம் இருந்தா போதும். அந்த கொஞ்சம் விசுவாசத்துல நீங்க என்ன பின்தொடர்ந்து அந்த விசுவாசம் கிரி வெளிப்படுத்தினா போதும். அந்த விசுவாசம் எனக்கு செயல்பட்டால் போதும். அவ்வளவு தேவன் என்ன பண்றாரு, எதிர்பார்க்கிறார். இந்த காலத்துல ரொம்ப வேகமா ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கிற காலத்தை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்.
இந்த ஃபாஸ்ட்டாக ஓடுறதுலையும் ஃபாஸ்ட்டாக தேவனுக்காக நம்ம முன்னாடி சத்துக்கு செஞ்சுட்டு போகிறோம் பார்த்தீங்களா, அதை கண்டிப்பாக தேவன் எதிர்பார்க்கிற அப்படி செய்கிறவர்களாக நாம் காணப்படணும். அடுத்த வார்த்தையாக பார்க்கலாம், நீ என் நாமத்தை மறுதலியாமல். ஸோ அவருடைய நாமத்தை நம்ம மறுதலியாமல். அப்போ ஒரு சபைக்குள்ள இருக்கிறவங்க அவர் நாமத்தை மறுதலிப்பாங்களா? அதுக்குள்ள வந்துட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், திருச்சபை அங்கத்தினர் ஆகிட்டோம், காணிக்கு கொடுக்குறோம், ஒயிட் ட்ரெஸ் போடுறோம், ஸோ சபையுடைய காரியம் ஒழுங்கு காரியம் தெரிந்து கொண்டோம் நடக்கணும். ஆனால் நம்ம போய் ஆண்டு நாமத்தை மறுதலிப்போமா? ஆனால் அந்த வார்த்தை அங்கே போடப்பட்டிருக்கு, அவர் நாமத்தை நம்ம என்ன பண்றோம்? மறுதலியாமல். அப்போ அந்த வார்த்தைக்குள்ளாக நம்ம கடத்தப்படுகிறோம், அந்த பாதைக்குள்ளாக நம்ம நடத்தப்படுகிறோம். நடத்தப்படும்போது நம்ம மறுதலிக்காம நம்ம வாழ்க்கை நடக்காத ஒரு சோதனை, துன்பம் வருது, எதிர்ப்புகள் வருகிறது இல்லையா? கிறிஸ்துவை மறுதலிக்கிற மாதிரியான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்ப சூழ்நிலைகளை கொண்டு வராங்க இல்லையா? யாரோ ஒருத்தர் யார் மூலமாக வருது, ஏன் அது நம்ம கணவராக இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம். ஸோ மறுதலிக்கிற வாழ்க்கை எதனாலன்னா, இப்போ நம்ம குடும்பமாக வந்துட்டு இருக்கோம், நான் பார்த்துப்பேன் நல்லா எங்களை பார்த்தா சோதனை சொல்லுவாங்க, அம்மா கொஞ்சம் பையன் மாறி போட்டுனாம்மா அப்படின்வாங்க. பையன் நாங்கள் என்ன சொல்ல முடியாமல இப்படி தகச்சு போயிடுவோம். ஆனால் நம்ம சோதனை தான் ஜபம் தான். அந்த அம்மா பையனா என்ன பண்ணுச்சு? மாலை போடுறதுக்கு. அந்த பையன் அம்மா சொன்னா கண்டிப்பா கேட்கணும்ல பசங்க. ஆனா பையன் மாலை போடுறான், அதுக்கு இந்த அம்மாவும் அதை எனக்கு நம்மளோட சிரிச்சு சொல்லுதோ இல்லை எப்படி சொல்லுதோ, ஆனா அது உடன்படுற ஒரு காரியம் ஆணுக்கு பிரியமா இருக்குமா இல்ல? அப்போ அது மறுதளிக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளதான். நம்ம ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறோம்னா அந்த வீட்டுல இருக்கிறவங்க நம்ம பேச்சை அவங்க செயலை கேட்கணும், நம்ம சொல்ற வார்த்தைக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். மதிக்காமலேயோ அவங்க செஞ்சிருக்கலாம், இல்லை நம்ம உடன்பட்டு கூட போட்டுக்கிட்டா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வாழ்க்கையை பார்க்க பேலன்ஸ் அன்பேலன்ஸா இருக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கு. இப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வீட்டுக்குள்ள அனுமதிக்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணும். நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சாதான் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஓ இவங்களுக்கு பிடிக்கல அவங்க செய்யக்கூடாது என்றதை அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம பாண்டுக்குள்ளாக அவங்க வருவாங்க. அப்போ நம்ம சுற்றி இருக்கிற காரியங்கள் தான் நம்ம முதல்ல நம்ம விசுவாசத்தை மறுதளிக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நம்ம கொண்டு போகுது. ஸோ அந்த வாழ்க்கைக்குள்ளாக நம்ம இருக்கிறோமா அந்த செக் பண்ணிக்கணும். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம விசுவாசத்துக்குள்ள தான் இருக்கிறோமா? ஏன்னா நம்ம துன்பங்கள் அந்த மாதிரி, நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள் அந்த மாதிரி. ஆனால் அந்த காரியத்துல நம்ம ஒரு செகண்ட் விழுந்தா கூட நம்ம விசுவாசம் தட்டு நம்மளை தூக்கி எடுத்து ரெடியா இருக்கும். ஆனால் நம்ம அதை எதிர்த்து அதை போராடுறவர்களாக விசுவாச வாழ்க்கைக்குள்ளாக நம்மளும் நம்ம குடும்பத்தாரும் நம்ம சூழ்நிலையை சுற்றி இருக்கிறவங்களும் நம்ம விசுவாச வாழ்க்கைக்குள்ளாக நடத்துகிறவர்களாக கட்டப்படுகிறவர்களாக பெண்களாக நாம் காணப்பட வேண்டும். அடுத்த வார்த்தையை பார்க்கலாம், என் வசனத்தை கை கொண்டபடினால். ஸோ அவருடைய வார்த்தையை நம்ம கை கொள்றோம். இப்போ அவருடைய வசனத்தை கை கொண்டபடினால், அவருடைய வசனமான வார்த்தை. ஸோ அவர் வார்த்தையை நம்ம எங்கெல்லாம் கேட்கிறோம், சபையில கேட்கிறோம், நம்ம வேதம் வாசிக்கிறோம், தினமும் நம்ம ஜெபிக்கிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி காரியங்கள் நம்ம ஏதோ ஒரு மூலமா நம்ம வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய காதுல கேட்கும்படியாக நமக்கு தேவன் வச்சிருக்கிறார். ஸோ அந்த வார்த்தையில அந்த வார்த்தை கேட்கும்போது நமக்கு சோதனைகளோ எந்த ஒரு பிரச்சனைகளோ வரும்போது நம்ம என்ன பண்ணோம், அந்த வார்த்தைகளை கொண்டுதான் நம்ம என்ன பண்ணோம், ஏற்று போராடி நம்ம என்ன பண்ணோம், தேவனுடைய வார்த்தைக்கு தான் நம்ம கீழ்ப்படினோம். ஸோ இப்போ அந்த வார்த்தை சொல்றது என் வசனத்தை கை கொண்டபடினால். அப்போ நம்ம கை கொள்றோமா, அந்த வார்த்தைகள் நம்ம என்ன பண்றோம், கை கொள்றோமா, அதை நம்ம பார்க்கணும். நம்ம அந்த வார்த்தையை ஆண்டவே இப்படி ஒரு சோதனை ஒரு பிரச்சனை வந்திருக்கு, நான் இப்போ என்ன பண்ண போறேன், உங்க வார்த்தை நான் கை கொள்ளணுமா, என்னால் முடியல, இதை மேற்கொள்ள முடியல அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் வார்த்தை ஜெபிக்கணும். நம்ம என்ன பண்ணோம், அந்த வார்த்தையை கை கொள்றதுக்கு முதலாக நம்ம என்ன பண்ணோம், ஜெபிக்கிறவங்க காணப்படும். ஸோ நம்ம கீழ்ப்படுறதா நம்ம பிள்ளைகள் நம்ம குடும்பத்தை என்ன பண்ணுவாங்க, கீழ்ப்படிவாங்க. ஸோ அப்போ எந்த ஒரு நாளும் நம்ம தேவ வார்த்தை கை கொள்ளுகிறவங்கள காணப்படணும். கை கொள்ளுதல் சொன்னாலே நம்ம ஏதோ இன்னைக்கு வேதம் வாசிட்டோம் கை கொண்டுட்டோம் அப்படி கிடையாது. நம்ம கை கொண்டோம், நம்ம பிள்ளைகள் அதை கை கொள்றாங்களான்னு ஃபாலோ பண்ணணும், பிள்ளைகள் அதை செய்யறாங்களான்னு ஃபாலோ பண்ணணும், நம்ம குடும்பத்தை அதை செய்யறாங்கன்னு ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்படியாக ஒரு திருச்சபையை நம்ம கூடி வரும்போது பாஸ்டர் நம்மளை பார்ப்பாரு. பாஸ்டர் எல்லாத்தையும் வேதம் வாசித்தீங்களா, இன்னைக்கு ஜோம் பண்ணீங்களா, அவர் நம்ம நம்பிட்டு இருப்பாரு. ஆனா நம்ம தேவன் அப்ப நம்ம எல்லாரும் நம்புறாரு. பாஸ்டர் நம்ம சபைக்குள்ள இருக்கிறவங்க நம்புறாரு, நம்ம குடும்பத்தை நம்புறோம். ஸோ எல்லாருமே அவங்க வார்த்தையை அவங்க வழியில கை கொள்ளணும். நீ தூங்கி எழுந்தோடனே
பைபிள் வாசிக்கணும். அப்படி இல்லையா, நம்ம எப்போ நேரம் கிடைக்கிறது பைபிள் வாசிக்கணும். ஸோ அந்த வார்த்தை நம்ம கைக்கொள்ளுவதாக காணப்படணும். அது நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் ரொட்டீனாக அது செயல்பட்டு வரணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோ திறந்த வாசல். ஸோ கை கொண்ட படியினாலே, ஸோ இந்த வார்த்தையில நம்ம கை கொண்ட படியினாலே என்ன பண்றாரு, திறந்த வாசலை நமக்கு முன்பாக வச்சிருக்கிறார். அப்பதான் ஒரு திறந்த வாசல் நமக்கு முன்பாக காணப்படுகிறது. ஸோ தேவன் வந்து எப்படி சொல்றதுன்னா, அவர் நம்ம கிரியைகள் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறார் இல்லையா. ஸோ அவர் வந்து மனுஷன் கிடையாது, அவர் மானம் மாறுகிற ஒரு மனுஷன் கிடையாது. அவங்க தான் மாறி மாறி போவாங்க, ஆனால் தேவன் மாறுறது கிடையாது. அவர் ஒரு திறந்த வாசல் நமக்கு முன்பாக வச்சிருக்கிறார். ஸோ அந்த திறந்த வாசல், ஸோ அது திறந்த வாசல் தான் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த திறந்த வாசலுக்குள்ள யாரும் கூட்ட முடியுமா? இப்ப இந்த வாசல் திறந்துட்டாங்க, நம்முடைய வாழ்க்கையிலேயே நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. ஸோ அந்த திறந்த வாசல் என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த திறந்த வாசலுக்குள்ள நுழைய முடியல. ஒரு வாசல் திறந்துருக்கு நம்ம நுழைஞ்ச முடியுமா? நுழைய முடியாது. ஸோ அப்படியாக ஒரு திறந்த வாசல் நமக்கு முன்பாக இருக்குன்னா அது என்னெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த திறந்த வாசலுக்குள்ளாக நம்ம போறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், தகுதிப்படுத்திக்கணும். ஸோ அந்த திறந்த வாசலுக்கு நம்ம தகுதிப்படுத்தணும். அது மாத்திரம் இல்லை, அந்த திறந்த வாசலை வேறு சொல்லுகிறது, அந்த திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கு, அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். தேவன் திறந்து வச்சிருக்கிற வாசலை பூட்ட முடியாது. ஆனா ஒரு மனுஷன் திறந்து வச்ச வாசல் என்ன பண்ணா, மனுஷன் பூட்டிடுவான், சாத்தானும் பூட்டிடும். ஆனா தேவன் திறந்த வாசலை மனுஷனாலும் பூட்ட முடியாது, சாத்தானும் பூட்ட முடியாது. அப்போ அந்த வாசலுக்குள்ளாக நம்ம என்ன பண்ண போறோம், பிரவேசிக்கலாக காணப்படுறோம். இன்னைக்கு நம்ம வந்து இப்போ 2026 பிறந்திருக்கு. ஸோ நம்ம வந்து கடந்த வருஷம் நிறைய தீர்மானங்கள் எடுத்திருப்போம். ஸோ அதுக்கு முந்தின வருஷமும் நிறைய தீர்மானங்கள் எடுத்திருப்போம். ஆனால் இந்த 2 வருஷம் நம்ம கணக்கு 2 வருஷத்துக்கு எடுத்து தீர்மானத்தை நம்ம நிறைவேற்றிருக்கிறோமா பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், நிறைய வந்து ஆரம்பிச்சிருப்போம், விட்டுருப்போம். ஆனால் இந்த வருஷத்தை நம்ம சில தீர்மானங்கள் எடுக்கலாம். திறந்த வாசலுக்குள்ளாக நம்ம பிரவேசிக்கணும் இல்லையா. ஸோ இந்த திறந்த வாசலுக்குள்ளாக பிரவேசிக்கிறதுக்கு அந்த வாசல் யாரும் கூட்ட மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா தேவனை திறந்து வச்சிருக்கிறார். ஸோ அந்த வாசலுக்குள்ளாக நம்ம பிரவேசிக்கணும். ஸோ அந்த வாசல்ல என்னெல்லாம் இருக்குன்னா, நம்மளுடைய குடும்பம் இருக்கு, நம்ம இருக்கிறோம், நம்ம ஊழியம் இருக்கு, நம்மளுடைய சபை இருக்கு, எல்லாமே இருக்கு. நீங்க பாருங்க, நம்ம வீட்டுக்கு நம்ம ஜெபிக்கிறோம். இன்னைக்கு நம்ம வந்து நம்ம ஜெபிக்கலாம், இந்த வருஷம் தீர்மானம் எடுத்திருக்கோம். அதை வந்து வீட்டில் போய் நம்ம ஜெபிப்போம். அதை யாராவது தடுப்பாங்களா? அது ஒரு திறந்த வாசல். இப்போ நம்ம ஜெபிக்கிறதுக்கான திறந்த வாசல் நம்ம வீட்டில் இருக்கு. நம்ம திறந்த வாசல் எங்கேயோ திறந்து கடவுள் கர்த்தர் வந்து ஒரு கதவு திறந்து வச்சிருப்பார் கிடையாது. திறந்த வாசல் உன் வீட்டுக்குள்ள இருக்கு. உன்னை ஜெபிக்கும் போது யாருமே தடுக்க மாட்டாங்க. ஒருவேளை தடுக்கிற ஒரு ஆத்மா வீட்டுக்குள்ள இருக்கு, அது எதிர்த்தெளிக்கிற ஒரு ஆத்மா இருக்குன்னா அந்த ஆத்மா 24 நம்மளை பார்த்துட்டு போறது கிடையாது. நம்ம எப்ப வேணாலும் அந்த ஆத்மா வெளியே போகும்போது, அவங்க வெளியே போகும்போது எப்ப வேணும் நம்ம என்ன பண்ணலாம், அந்த திறந்த வாசலை நம்ம திறந்துடலாம். திறந்து நம்ம அந்த குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம், நமக்காக ஃபர்ஸ்ட் ஜெபிக்கலாம். ஸோ இந்த திறந்த வாசல்ல செய்ய வேண்டிய முதல் காரியம் நம்ம பிரவேசிக்கணும். அந்த திறந்த வாசல் நம்ம பிரவேசிக்கணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட், ஸோ நம்ம உள்ள போகும்போது நம்ம ஜெபிக்கலாம். ஸோ இந்த வருஷத்துல நம்ம தீர்மானம் எடுக்கிறோம். ஆனாலே இந்த திறந்த வாசல் எனக்கு முன்னாடி நிறைய இருக்குது, அதை எனக்கு ஒன்னொன்னா பார்க்க போறோம் நம்ம. ஆனா முதல்ல அதை நமக்கு பார்ப்போம், ஃபர்ஸ்ட் என்னோடது. ஸோ இன்னைக்கு இந்த வருஷம் எனக்கு திறந்த வாசல் கர்த்தர் கொடுத்திருக்கார். இந்த திறந்த வாசல் எனக்காக 1 வருஷம் கொடுத்திருக்கிறார். எத்தனை வருஷம் கொடுத்திருக்காரு? 1 வருஷம் டைம். இந்த 1 வருஷத்துக்குள்ள உங்களோட ஜீவன் எடுத்துருவாரு, இல்லைன்னா சரி விட்டு போவார். சரி இந்த வருஷம் இருந்துட்டு போவோம். இதுதான் நம்ம கணக்கு திறந்த வாசல். இப்போ எனக்கான திறந்த வாசல் நான் உங்களுக்கு என்னையே நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த 1 வருஷத்துல அந்த வாசப்படியில் நான் போயிடணும். எல்லாத்தையும் நான் வந்து எல்லாமே செஞ்சு முடிச்சிடணும். நான் எல்லா காரியத்தையும் செஞ்சு அடிச்சு முடிச்சிடணும். ஸோ இந்த 1 வருஷம் எனக்காக கர்த்தர் வெயிட் பண்றாரு. இந்த 1 வருஷம் நீ என்ன செய்ய போற? ஸோ இந்த வருஷம் நமக்கு அப்படிதான் கொடுத்துருக்கிறார். இந்த வருஷம் திறந்த வாசல்ல நம்ம இந்த வருஷம் என்னெல்லாம் செய்யணும் ஆண்டவருக்காக ஃபர்ஸ்ட் நம்ம செய்யணும். நம்ம பக்கத்துல இருக்கிற குடும்பத்தார செய்ய சொல்றதுல நம்ம செய்யலாம். திறந்த வாசலை ஃபர்ஸ்ட் நம்ம ஜெபிக்கலாம். ஸோ அந்த ஜெபத்தை யாரும் தடுக்க முடியாது. நம்ம எப்போ வேணாலும் ஜெபிக்கலாம், மனசுக்குள்ள ஜெபிக்கலாம், வேலை பார்க்கும்போது ஜெபிக்கலாம், எப்படியே நீங்க ஜெபிக்கிறீங்க, நானும் ஜெபிக்கிறேன். ஸோ திறந்த வாசல். 2வது, ஸோ தேவனுக்காக அந்த திறந்த வாசலுக்குள்ளாக நான் போகணுங்க. அந்த வாசலுக்கு பெரிய ஆசீர்வாதம் எனக்காக இருக்கு. ஆனா வந்து நிறைய தடைகள் இருக்கு. நிறைய தடைகள் என்ன, நம்ம ஜெபிக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நமக்கு முன்பாக இருக்கும். நிறைய போராட்டங்கள் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா. நம்ம குடும்பத்தை ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு
கேட்டோம்னா போன வருஷம் இந்த பிரச்சனை இல்லை, இந்த வருஷம் இந்த பிரச்சனை இருக்குங்க, இந்த வருஷம் பிரச்சனை முடியாமலே இருக்குங்க, 4 வருஷமா இந்த பிரச்சனை முடியாம எனக்கு முன்பாக இருக்குது. சரி, இப்படி ஒரு காரியத்தை இப்படி ஒரு தடங்கள் இருக்கு, சரி இந்த தடை நம்ம எப்படி உடைச்சிட்டு நம்ம அந்த திறந்த வாசலுக்குள்ள பிரவேசிக்கலாம். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்ல. 4 வருஷமா ஒரு பிரச்சனை தொடர்ந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு என்ன செய்யலாம்? இந்த வருஷம் நான் தீர்மானம் பண்ண உங்களுக்கு சொல்ல முடியும். இந்த வருஷம் கண்டிப்பா திருச்சபையாக இருந்து நம்ம உபவாசம் இருந்து ப்ரே பண்றோமா? வாரத்தில் ஒரு நாள், மாசத்துல ஒரு நாளா? வெள்ளிக்கிழமை. குட். ஆனா நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம ஒரு நேரம் உபவாசிக்கலாமா? புரியுதுங்களா? உபவாசிக்கலாமா? எப்படி சொல்றேன்னா, இப்போ நம்ம சபையா கூடி ப்ரேயர் பண்றோம். ஒரு கூட்டமா ஒரு பிசாசு வருது, நம்ம என்ன பண்ணுவோம்? கூட்டமா இருக்கிறதா விரட்டி விட்டுருவோம். இதே நம்ம வீட்டு நம்ம தனியா இருக்கணும், நம்ம கிட்ட தனியாவே ஒரு பிசாசு வருது. இப்ப நம்ம என்ன செய்யலாம்? போராட்டத்துக்கு தனியா தான் போராடணும். அப்ப என்ன பண்ணலாம்? நம்ம உபவாசிக்கலாமா? நம்ம வீட்டுக்காக இது சபையா சேர்ந்து ஒரு நாள் நம்ம உபவாசிக்கணும். தனியா நீ போராடுறதுக்கு ஒரு தனியா ஒரு உபவாசம், தனியா ஒரு ட்ரையல் நமக்காக நம்ம ஒரு நாள் பண்ணலாம். வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்காக. ஒரு நம்ம ரொம்ப பலவீனம் சொல்றாரு, உனக்கு கொஞ்சம் பலனாலே போதும், நீ என்ன மறுதளிக்காம இருக்கிறப்பாரு, உன்னோட விசுவாசம் போதும்ட்டாரு. இல்லையா? உனக்கு கொஞ்சம் பலனா இருக்கு, அது போதும். உனக்கு கொஞ்சம் விசுவாசம் இருக்கு, அது போதும். அதுல நம்ம என்ன பண்ணலாம்? தேவனுக்காக இந்த வருஷத்துல நம்ம உபவாசிக்கலாம். அப்படி உபவாசிக்கும் போது அது நம் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், நமக்கு ஆசீர்வாதம், நம்ம திருச்சபைக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, அது நம்ம குடும்பத்தை கட்டுறதுக்கும் அது என்ன பண்ணோம்? அந்த உபவாசம் நமக்கு உறுதுணையாக இருக்கு. கண்டிப்பா நம்ம உபவாசிக்கும் போது எந்த ஒரு பிசாசு கிரியே நம்ம வீட்டுக்குள்ள வராது, அது வராது நம்ம உபவாசம் ஜெபிக்கும் போது. அடுத்தபடியாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், குடும்பமாக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கிறத நம்ம ஆரம்பிக்கலாம். ஆனால் கண்டிப்பா நான் சொல்றேன், நான் குடும்பம் ஜெபிக்கிறோம், நீங்க எல்லாம் ஜெபிப்பீங்க விசுவாசிக்கிறேன். அப்படியே நம்ம குடும்பத்தை கட்டுறதுக்கு ஒரு காரியம், குடும்ப ஜெபம் ரொம்ப அவசியம். அது மாத்திரம் இல்ல, நம்ம பிள்ளைகளை நம்ம கவனிக்கிறவர்களாக காணப்படணும். நிறைய குடும்பங்கள்ல இப்போ விசுவாச குடும்பங்களை பார்த்தோம்னா திருச்சபைக்கு அழகாக ஏஞ்சல் மாதிரி ஃபேமிலியா வந்துருவாங்க. ஆனா வீட்டுக்குள்ள நிறைய பிரச்சனைகளோட அவங்க என்ன பண்ணுவாங்க? போராடிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி குடும்பங்கள் நம்ம திருச்சபைக்குள்ள இருக்குது. ஒருத்தர் ஒரு கோணத்துல இன்னொருத்தர் இன்னொரு கோணத்துல நிற்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் யாரு சீர் பண்றது? எல்லாம் எங்க வீட்டுக்காரர் சரி பண்ணுவாருங்க, அவர் இருக்கிறாரு, ஏன்னா அவர் வேலைக்கு போறாரு, அவர் குடும்ப தலைவர், அவர் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம ஒரு நம்ம பிள்ளைங்க பெஸ்ட்டாவோ நம்ம வீட்டில் இருக்கணும் யாரும் நம்ம பெஸ்ட்டாக நம்ம செஞ்சிட்டோம்னா அதான் நாம சொல்லி கொடுத்து செஞ்சோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதே அவங்க தவறு செய்யும் போது சரி, அவங்க மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது சரி, நம்ம என்ன பண்றோம்? கரெக்ட் பண்றோம். நீ பண்ணக்கூடாது, அப்படி பண்ணணும். அப்போ நம்ம திருச்சபைக்குள்ள வரோம், நம்ம தான் கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும். இன்னைக்கு நம்ம தான் வார்த்தை வசனத்தெல்லாம் கேட்டு உட்கார்ந்துருக்கோம். அப்ப நம்ம தான் என்ன பண்ணணும்? குடும்பத்தையும் சரி பண்றவங்களாக காணப்படணும். இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள போயிட்டு நம்ம வீட்டுல இருக்கிற இப்ப எப்படி சொல்றது, கிறிஸ்துமஸ் வந்தா யார் கிளீன் பண்ணுவா வீட்டை? அம்மா அப்பா தானே பண்ணுவாங்க வீட்டை கிளீன் பண்ணுவாங்க. பசங்க பெருசா சொல்லி கொடுத்து அவங்க கிளீன் பண்ணுவாங்க இல்லையா? அவங்க தான் கிளீன் பண்றதுக்கு இதை பண்ணு அதை பண்ணு அவங்க அடுத்து அவங்க செய்வாங்க. ஆனா வீட்டை கிளீன் பண்றவங்க யாரா இருப்பாங்க? மெயின்ல அம்மா அப்பா தான் இருப்பாங்க. அது பெண்கள் அதிகமாகவே வலிச்சு போட்டுட்டு செய்வாங்க. ஸோ அதே மாதிரி நான் பிள்ளைகளை சரி பண்றதும் சரி, குடும்பத்தை சரி பண்றதும் சரி, நம்ம வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி எல்லாத்தையும் அலங்கரிச்சு வச்சுட்டு நம்ம ஆளுக்கு ஒரு தசையாவோ இல்லை நம்ம சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகளாகவோ இருந்தாலும் அது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா? மனவேதனையோட தான் அந்த கிறிஸ்துமஸ் நம்ம கிட்ட இருக்கும். அப்படி இல்லாம நம்ம பிள்ளைகளை நம்ம சரி பண்றவர்களாக, பிள்ளைகளை நம்ம பார்க்கிறவர்களாக காணப்படணும், சீர்தூக்கி பார்க்கலாக காணப்படணும். வீட்டுல இந்த காவலா ஆசை கூட்டி கிளீன் பண்ண சொன்னேன். அப்ப பாத்தீங்கன்னா நான் யோசிக்கலாம், அப்ப கிளீன் பண்றது நம்ம தான் கிளீன் பண்றோம். இந்த காவாக்குள்ள கைவர்களா யாரு? அவங்களதான் விட்டு எனக்கு கிளீன் பண்றாரு, அதை சகிச்சு அவங்க செய்யறாங்க இல்லையா? ஸோ அப்போ நம்ம சுத்தம் செய்யறதுலயும் நம்ம தான், கிளீன் பண்றதையும் என்ன பண்ணணும்? நம்ம காணப்படும். சுத்தம் நம்ம வாழ்க்கையில குடும்ப வீட்டை சுத்தப்படுத்துறத விட நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கையும் சரி, நம்ம உறவினர்கள் வாழ்க்கையை சுத்தப்படுத்துறவர்களாக நம்ம தான் காணப்படணும். சரி, திறந்த வாசலுக்குள்ள போகணும்னு நினைக்கிறவங்க நம்ம மட்டும் போய் கொடுக்கணும் உள்ள ஓடி போயிடக்கூடாது. நம்ம கொடுக்கப்பட்டிருக்க ஒரு வருஷம் நம்ம பிள்ளைகளை சுத்தம் பண்ண போறோம். நம்ம பார்த்து அவங்களை கரெக்ட் பண்ணி அவங்க ஆண்டவருக்குள்ள நடத்தி அவங்க என்ன பண்றோம்? அடுத்த ஜெனரேஷனுக்குள்ளாக தலைமுறை கொண்டு போய் சேர்க்கிறவர்களாக இந்த
அடுத்து நம்ம திருச்சபைக்கு நம்ம என்ன பண்ணணும், தூணாக விளங்கணும். திருச்சபைக்கு தூணாக கர்த்தர் பார்த்து நம்ம நம்பி கொடுத்திருக்கிறார் இல்லையா ஒரு சபை. இந்த சபைக்கு போமா என்ன பண்றாரு, நம்மளுக்கு வழி காமிச்சு அனுப்பிட்டாரு. இல்ல யார் மூலியமாக நம்ம என்ன பண்ண திருச்சபைக்குள்ளாக வந்துட்டோம். திருச்சபைக்குள்ள வந்து இப்ப எங்க அப்பா வீட்டுல, நம்ம அப்பா வீட்டுக்குள்ள வந்து நம்ம சும்மா உட்காந்துருக்கோம்ல. அப்பா வீட்டுல வந்து நம்ம சும்மா தான் உட்காந்துருப்போம். அம்மா வீட்டுக்கு காலாட்டி தான் உட்காந்துருப்போம். அவங்கதான் சமைச்சு போடுவாங்க, நம்ம சாப்பிடுவோம். அப்படிதான் அப்பா வீடு அம்மா வீடுலாம். ஸோ அது மாதிரி இதுவும் நம்ம அப்பா வீடு, நம்ம தேவாதி தேவன் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட சபை. ஸோ கர்த்தர் நம்ம வீட்டுக்குள்ள வாசம் பண்றாரு, நம்ம திருச்சபையில கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். ஸோ அப்படியாக தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, அந்த விசுவாசம், அந்த கொஞ்சம் பலனை நம்ம கர்த்தருக்கு பயன்படுத்தணும். ஸோ அந்த பலனை நம்ம எதுக்குதான் பயன்படுத்துறோம்னா, நமக்காக பயன்படுத்துறோம், பிள்ளைகளுக்காக, நம்ம குடும்பத்துக்காக பயன்படுத்துறோம், அடுத்த கர்த்தருக்காக பயன்படுத்துறோம். ஸோ கர்த்தருக்காக நம்ம பயன்படுத்தலாம், எதெல்லாம் பயன்படுத்தலாம். இன்னும் நம்ம எல்லாரும் சொல்றது, நம்ம எல்லாருமே ஊழியம் செய்யறது, அநேக விசாரிக்கிறது, அநேக ஆண்டுகளை நடத்துறது, ஒரு ஹெல்ப் பண்றது, ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறது, இல்லை நம்மளால முடிஞ்ச ஒரு காசு பணம் கொடுத்தாச்சு என்ன பண்றது, அவங்களுக்கு உதவி செய்கிறது. இப்ப நம்ம திருச்சபை கட்டுறதுல நம்மளுடைய பங்களிப்பு நம்ம என்ன பண்ணலாம், திருச்சபைக்குள்ள வரும்போது நம்மளால தேவனுக்கு என்று நம்ம செய்யறது எல்லாமே தேவனுக்காக தான். தேவன் தான் உங்க ஜீவனை கொடுத்திருக்கிறார். இன்னும் இந்த ஒரு வருஷம் இதேதான் சொல்ல கணித்தரணும் இல்லையா. ஒவ்வொரு அது அந்த வசனம் தான் நம்ம அடுத்தவங்களுக்கு, நம்ம பிள்ளைக்கு புருஷன் நினைக்கூடாது. உனக்கு ஒரு வருஷம் கொடுக்குறேன், இந்த ஒரு வருஷம் என்ன பண்ணோம், கர்த்தருக்கு கனி கொடுக்கணும், ஏதாவது ஆண்டுக்காக நம்ம செய்யணும். எப்படி சொல்றது பண்ணுவாங்க, நாங்கள் வேலைக்கு போவோம் இல்லையா. இப்போ வேலைக்கு நாங்கள் இங்கே இருக்கோம், நீங்களும் வேலைக்கு போவீங்க. ஸோ வேலைக்கு போகிறாங்க, குடும்பத்தை பார்க்குறோம், கொஞ்சம் பலன் இருக்குது, நம்ம இதெல்லாமே செய்யறோம், நம்ம கர்த்தருக்காக நம்ம என்ன பண்ணோம், வேலைக்கு போறது மாத்திரம் இல்லை, நம்ம குடும்பத்தை நடத்துறது மாத்திரம் இல்லை, நம்ம திருச்சபையை நம்ம என்ன பண்ணோம் செய்ய மாட்டோம். திருச்சபைக்கு நம்ம செய்யணும், நம்மளுடைய பலனை பிரிச்சு கொடுக்குறோம் இல்லையா. கர்த்தர் புதிய வருஷத்துல ஒரு வசனம் இருக்கு, பெண்கள் வந்து வியாபார கப்பல்னு போட்டுருக்கு, வேற ஒன்றும் இல்லை. பெண்கள் வந்து ஒரு வியாபார கப்பல். ஸோ அந்த வியாபார கப்பல் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, ஒரு வியாபாரத்துக்கு போற ஒரு கப்பல், நம்ம கப்பல் தெரியுங்களா, அது உள்ள என்னெல்லாம் வியாபாரத்துக்கு போறாங்க, நிறைய சரக்குகள்லாம் இங்கிருந்து ஏற்றி அங்கே போய் கொண்டு போய் இறக்குற ஒரு வியாபார கப்பல். ஸோ அது மாத்திரம் இல்லை, நிறைய பேர் பயணிகளை ஏற்றிட்டு கொண்டு போய் இறக்கும். அதில் அதுல பயணிகள் இருப்பாங்க, ஏன்னா எடுத்துட்டு போறவங்க பொருள் எடுத்துட்டு போறாங்கல்ல, கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்படியாக அந்த வியாபார கப்பலுக்கு தண்ணிக்குள்ள அப்படியே மெதுவாக அப்படியே ஹாயா போகாது. அது என்ன பண்ணும், இப்படி 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 நல்லா அலை மோதி அடிச்சு நொறுக்கிட்டு தான் போகும். அது நிறைய அடியில தண்ணி மூலம் நிறைய அடி விடும். ஆனால் அது என்ன பண்ணுது, தன்னுடைய காரியத்தை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு காரியத்தை அது என்ன பண்ணுது, மைண்ட் செட் பண்ணிருக்கு அந்த கப்பல். நம்ம அந்த ஓட்டுநர் என்ன பண்றாரு, எவ்வளவுதான் அடிப்பட்டாலும் அலை மோதலாம் சரி, பாறை இருக்காலும் சரி, எப்படி அதை கொண்டு போய் சாரை கொண்டு போய் சேர்த்துவாரு. பாறையில இது மாதிரி முட்டிச்சுன்னா கண்டிப்பாக மொழியும். ஸோ அப்படிலாம் இல்லாத அளவுக்கு நம்ம ஓட்டுநர் வந்து பத்திரமா கொண்டு போயிட்டு அந்த கப்பலை கொண்டு போய் சேர்த்துறாரு. ஸோ அப்போ அதுக்குள்ள மனுஷங்க வாழ்றாங்க, பொருட்கள் இருக்கு, விலை உயர்ந்த பொருட்கள் இருக்கு, வியாபாரம் இருக்கு, நிறைய பேர் வாழ்க்கை இருக்கு. ஏன்னா இங்கேருந்து ஒரு பொருள் அங்கே போய் கொண்டு போனா அவன் பிசினஸ், தண்ணிக்குள்ள போயிட்டு அந்த பிசினஸ் கிடையாது. ஸோ அப்போ பெண்கள் வந்து ஒரு வியாபார கப்பலாக தான் தேவன் என்ன பண்றாரு, அந்த பேர் வச்சிருக்காரு. நம்மளே ஒரு பேரு வியாபார கப்பல். ஸோ அப்போ அநேகர் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மாலுமியாக நம்ம என்ன பண்ணோம், செயல்படணும், தேவனாக கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ நம்ம கிட்ட விலையேறப்பட்ட மதிப்புள்ள பொருட்கள் இருக்கிறது, அந்த பொருட்கள் நம்ம கொடுக்கப்பட்ட தாளந்துகள், நம்ம கொடுக்கப்பட்ட கனிகள், அதை நம்ம என்ன பண்ண அநேகத்துக்கு பயனுள்ளவர்களாக நம்ம காணப்படணும். சரிப்பா, இவ்வளோ காரியம் கற்றுக்கிட்டுமே, நம்ம வந்து ஒரு வியாபார கப்பல் சொல்லிட்டாங்க சிஸ்டர். ஸோ நம்ம வந்து இவ்வளோ பலன் இருக்கு நம்ம கிட்ட கொஞ்சம் பலன் தான், வேறு பெண்கள் கொஞ்சம் பலன் வேறு லதர்கிட்ட சமையல் கொஞ்சம் பலன் தான் இருக்கு. ஆனால் அதுக்கும் நல்ல ஒரு விசுவாசம், ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்கு. இன்னைக்கு நம்மளும் என்ன பண்ண போறோம், சின்ன சபையை நம்ம நல்ல பேர் தேவனத்தில் வாங்கணும். லதர்கிட்ட சபை மாதிரி கொஞ்சம் பலன் இருக்கும், என் நாமத்தை மறுதளிக்கலாமா, அங்கே கூட கஷ்டம் தான், நீ போராடி என்ன பண்ணிருக்க, அந்த விசுவாச வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கிற. இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆனந்தா தான் சொல்றாரு, நீ விசுவாச வாழ்க்கைக்குள்ளாக இருந்து என்னை மறுதளிக்காம இம்மட்டும் நீ வந்திருக்கிற, அதுக்காக நன்றி. இன்னும் என்ன பண்ண, உனக்கு தான் திறந்த வாசல். இவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள வந்துட்டு இந்த 2026 வந்துட்ட, உனக்கு நான் திறந்த வாசல் வச்சிருக்கிறேன். திறந்த வாசலுக்கு நீ பிரவேசிக்கணும்னா நீ ஃபர்ஸ்ட் உபவாசிக்கணும், உன் குடும்பத்தார விசாரிக்கணும் இல்லையா. அநேகர் கொண்டு போய் சேர்க்கிறவர்களாக திறந்த வாசலுக்குள்ளாக, ஆசீர்வாதத்துக்குள்ளாக எல்லாரையும் கொண்டு போய் சேர்க்கிறாங்க காணப்படணும். அது மாத்திரம் இல்லை, நம்ம வந்து
இவ்வளோ காரியம் தெரிந்து கொண்டாலும் நம்ம யோசிப்போம், இதெல்லாம் கரெக்ட் தான். ஆனால் எனக்குள்ளாக அந்த தனியாக நான் ஃபேஸ் பண்ணுறேனே என் குடும்பத்தில் உங்களுக்கு தெரியுமா நான் எவ்வளோ பிரச்சனை, நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா. நம்ம வேலைக்கு போனால் அங்கே ஒரு எதிரி இருப்பாங்க இல்லை, நம்ம அது ஆண்ட பிள்ளைகளுக்கு அது வைக்கப்பட்ட ஒரு காரியம் மாதிரி இருக்கும். எங்கன்னா போனால் நம்ம வில்லன் வந்து அந்த இடத்துல இருந்துருவாங்க. வேலை ஸ்தலமாக இருந்தாலும் சரி, வீடு பக்கத்தில் இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் யாராவது ஒரு என்ன பண்ண நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நம்மளை கொட்டுறதுக்குன்னு நம்ம குறைகளை கண்டுபிடிக்குதுன்னு நம்மளை வந்து பண்ணுறது இது ஒரு விசுவாசத்தையே செயல் தான். ஸோ இதை நம்ம எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்கிற மாதிரி காணப்படணும். ஸோ வேதத்துலேருந்து சிலர் நான் சொல்கிறேன், அவங்க உங்களுக்கு எல்லாம் வேதத்தில் எல்லாரும் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 பேர் சொல்கிறேன். அவங்க கொஞ்சம் நம்ம மாதிரி தான், கொஞ்சம் பலன் இருக்கிறவங்க தான், நம்ம மாதிரி தான் கொஞ்சம் விசுவாசம் ஆண்டுக்குள்ளே இருந்தவங்க தான். ஸோ அவங்க வாழ்க்கையில் அவங்க பெரிய காரியங்களை செஞ்சுருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம அந்த காரியங்களை சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ண போகிறோம், நம்ம அதை பிடிச்சிக்கிட்டு ஆனால் நீங்கள் அவங்களுக்கு செஞ்சுருக்கீங்க, எனக்கு அந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஜெயிக்கலாம். அவங்கள வந்து பாராட்டலாம், நம்மளும் பாராட்டுகிறவர்களாக மாறிடுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் பிறந்த மோசே. ஸோ மோசையை பற்றி நான் யோசித்தேன். ஸோ மோசைக்கு கொஞ்சம் பலம் தானே இருந்துச்சு. அதெல்லாம் அவங்க சொல்கிறாரு, என்னால் பேச முடியாது, ஆண்டுகிட்டே சொன்னார், எனக்கு அந்த அளவுக்கு பேச்சு தரமா இல்லாண்டது, என்னால் பேச முடியாது சொல்லிக்கிறாரு. பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உனக்கு கொஞ்சம் பலம் இருக்குது, உனக்கு பேசதான் முடியாதுப்பா. ஆனால் அவர் விட்டு இல்லை, அவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் எடுத்து என்ன பண்ணுறாரு, பயன்படுத்துறாரு. பரவாயில்ல, நீ தான் வேணும், விசுவாசம் இருக்கு, என்னை பற்றி நம்பிக்கை இருக்கு, நான் உன்னை உயரத்துல ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஆட்களை பெரிய சேனையை உன்னை கொண்டு போகிறதுக்கு உன்னை பயன்படுத்துவேன். என்ன பண்ணுறாரு, அந்த கொஞ்சம் பலன் இருந்த மோசே பேசவே முடியாது, எனக்கு பேசவே தெரியாது சொன்னவரை எடுத்து பயன்படுத்துறாரு. நம்ம நான் கொஞ்சம் தான் படிச்சிருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் தான் பைபிள் எழுத்து கூட்டி தான் வாசிக்க தெரியும், எனக்கு கொஞ்சம் தான் தெரியும் ஜெபிக்கிறதுக்கு, அது கூட ஜெபிக்க தெரியும், பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் தேவங்களை என்ன பண்ணாரு, பயன்படுத்துவார். உங்களை திறந்த வாசல் உங்களுக்கு தான், திறந்த வாசல் நீங்க தான் போகணும். ஆண்டு சொன்னாரு, இந்த பணக்காரங்க தெரியும் போல, யாரு பலசாலி வேண்டாம், படிச்சவங்க வேண்டாம், எனக்கு இப்படி கொஞ்சம் தான் திறமை இருக்கு, கொஞ்சம் தான் பாட தெரியும், கொஞ்சம் தான் பேச தெரியும், அவங்க தான் வேணுன்றாரு, அவங்களுக்கு தான் இந்த சிறந்த வாசல். அடுத்தபடியாக நான் தியானிச்சதுல தாவீது, அவரை பத்தி அவர் யாரு, ராஜாதான். ஆனா அவரை அறிமுகப்படுத்தும் போது தேவன் எப்படி காட்டாரு, ஒரு சிறுவனாக தான் காட்டுறாருல. அவர் கஷ்டம் அறிமுகமாக ஒரு சிறுவனா, ஒரு 17 வயசு வயதாகும், ஒரு ஆடு மேய்ச்சிட்டு ஒரு சிறுவன் தான். ஸோ அந்த சிறுவன் கிட்ட ராஜாவாக ட்ரைனிங் எடுத்துருக்காரா, இல்ல அதுக்கு படிச்சிருக்காரா, இல்ல அவருக்கு என்ன திறமைகள் இருக்கா, இல்லை. ஆனா அவரை தான் அவர் என்ன பண்றாரு, தேவன் தெரிந்து கொள்றாரு. இல்லை அதுக்கு வசனம் இருக்கு இல்லையா, அவங்க முன்னாடி அண்ணமாரெல்லாம் கொண்டு வருவாங்க, ஆனா அவரெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிட்டு அந்த தாவீதை கொண்டு ஐயோ என் கடைசி பையன் நான் ஆடு வச்சிருக்கேன், அவனா இருக்குமோ, இந்த பையன் நான் கொண்டு அவனை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவரைதான் ராஜாவுக்கு அபிஷேகம் பண்றாங்க. ஒரு சின்ன சிறியவன் இல்லை, நம்ம சின்னவங்க தான், இங்க இருக்க இந்த ஊரை சுத்தி இருக்கிற மக்களை நம்ம சிறிய தான், அவர்கள் பார்வையில நம்ம சின்னவர்கள் தான். கர்த்தர் நம்மளை தான் அந்த திறந்த வாசலுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு, எடுத்து பயன்படுத்துறதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளை தான் என்ன பண்றாரு, தெரிந்து எடுத்து கொண்டிருக்காரு. அவங்களாம் நீங்க கொண்டு வந்து நம்மளை அமர வச்சிருக்காரு. ஸோ நம்ம அந்த திறந்த வாசலுக்கு போறதுக்கான பாத்திரவான்கள் தகுதியானவங்க நம்ம தான். அடுத்தபடியாக பார்க்கலாம் கிதியோனை பத்தி என்ன தெரியுமா, கிதியோன் வந்து ஒரு பயம் சுபாவம் உள்ளவர். அதனால அவர் வந்து கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இப்போ அவர் வந்து ஒரு பயந்தாங்கொழி. எதனாலன்னா மீதியானருக்கு வந்து அவங்க இப்போ நம்ம சிறுமையான சின்ன கூட்டம் பார்த்தீங்களேன், இப்போ மீதியான ஒரு கூட்டம் வந்து அவங்க பயிரெல்லாம் அடிச்சு போயிடுவாங்க, அவங்க தேவையானதெல்லாம் எடுத்து போயிடுவாங்க. அப்போ இவங்க சண்டையை போட்டு ஜெயிக்க முடியல. அப்போ இவங்க எவ்வளோ சிறுமையானவர். ஒரு பெரிய கூட்டம் வரும்போது இவங்க சிறிய கூட்டமா இருக்கிறதுனால இவங்களால அவங்க மேற்கொள்ள முடியல, எல்லாத்தையும் விட்டுருவாங்க. அவங்க என்னெல்லாம் வாரிட்டு பண்ணுவாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் வாரிட்டு போனோம், வெளியே பார்த்துட்டு இருப்போம், அது மாதிரி வாரிட்டு போயிடறாங்க.
ஸோ அப்படிப்பட்ட ஒரு பயந்த ஒரு மனுஷனை தான் தேவன் என்ன பண்றாரு, எடுத்து பயன்படுத்துறாரு. அவர் அதனால மீதியானவர்கள் எல்லாரும் அவர் அழிக்கிறதுக்கு அவரை கர்த்தருடைய ஆவியானவர் அவர் நடத்தி கொண்டு போகிறத பார்க்கிறோம். ஸோ அப்படி ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில நான் ரொம்ப பயங்கர சுபாவம், நான் ரொம்ப ஒன்றுத்துக்கு உதவாக்கிறேன், நான் ஒன்றுத்துக்குமே ஆக மாட்டேன், நான் ஓடி ஒழிஞ்சிக்கிற ஒரு கேஸ் தான் நான் சபைக்கு வந்தால் நான் பின்னாடி தான் உட்காருவேன், வசனமே வாசிக்க மாட்டேன், எனக்கு வசனமே வாசிக்க தெரியாது, அப்படி சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம ஒன்றும் போதோம்னா கர்த்தர் நீ தான் எனக்கு வேணும்னு சொல்றாரு. இன்னைக்கு இங்கே உட்கார்ந்து இருக்கிற நீங்கள நானும் தான் தேவனுக்கு வேணும். ஸோ தேவன் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சாதாரண ஒரு ஆள் கிடையாது. அவர் எப்படிப்பட்டவர், வானத்தின் ஊர் அகிலத்தையும் படைத்த ஒரு ஆண்டவர். இந்த உலகத்தை திறமையானவரை தெரிந்து கொள்ளவில்லை, திறமையற்ற பலவீனப்பான நம்மளை தான் தேவனா பண்ணிட்டாரு தெரிந்து கொண்டிருக்கிறார். ஸோ அவர்களெல்லாம் எடுத்து என்ன பண்றாரு, பயன்படுத்துறதை பார்த்துருக்கோம். அடுத்தபடியாக கடைசியாக ஒருத்தர் எடுத்து பயன்படுத்துறாரு. அவங்க யாரும் பார்த்தீங்கன்னா சீடர்கள், இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்கள். அவங்களாம் யாருங்க, சாதாரண மனிதர்கள். அவங்களுக்கு என்ன பேர் சொல்லலாம், சாதாரண மனிதர், நம்மள மாதிரி தான். படிப்பு இருக்காது அவங்ககிட்ட, அவங்ககிட்ட நல்ல உடைகள் இருக்காது, ஒரு நல்ல ஒரு வீடு இருக்காது இல்லையா, எல்லாமே நான் வீடை கட்டிருப்பாங்க, மீன் பிடிக்கிறவங்க, வரி வசதி எல்லாமே ஒரு மிடில் கிளாஸ் மாதிரி தான். ஸோ நம்மளுக்கு ரொம்ப ஈக்குவலான சாதாரண மக்கள். ஆனால் தேவன் அவர்களை கொண்டு என்ன பண்ணுறாரு, பயன்படுத்துறாரா, சாதாரண தெரிஞ்சிருப்பாங்க, பேரே சொல்லலாம், மீன் பிடிக்கிறவங்க ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கொண்டு போயிட்டு பெரிய காரியம் செய்கிறாரு, பயன்படுத்துறாரு. வஸ்திரப்பட்டு நிழல்பட்டு சுகமாகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவன் இப்படிப்பட்டவங்களெல்லாம் பயன்படுத்துறாரு. இன்னைக்கு நம்மளை பயன்படுத்துவார். இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நாள் சொல்லுவோம், அந்த மூசை ஒரு பேச தெரியாதவர் தான், கிதியோன் ரொம்ப பயந்தாங்குடி தான், இயேசு சீஷர்கள்லாம் நம்மள மாதிரி மக்கள் தான், அந்த அளவுக்கு பெரிய ஞானிகள்லாம் கிடையாது. அப்போ ராஜாவே மாறிட்டார் தாவீது, ஆனால் அவர் என்ன பண்ண, ஆடுதான் மேய்ச்சிட்டு இருந்தாரு, ஆனால் அவரே ராஜா தான். அப்போ நீங்கள் நானும் கர்த்தருக்காக எழுத முடியும் இல்லையா, கர்த்தருக்காக கண்டிப்பாக செய்ய முடியும். கண்டிப்பாக இந்த 26 நமக்கு முன்பாக திறந்த வாசல் இருக்கு. அந்த திறந்த வாசல்ல தேவன் கொடுத்துருக்கு. இந்த ஒரு வருஷத்தை நம்ம என்ன பண்ணணும், தேவனுக்காக பயன்படுத்தணும், நம்ம குடும்பத்துக்காக பயன்படுத்தணும், நம்ம உறவினர்களுக்காக பயன்படுத்தணும், நமக்காகவும் பயன்படுத்தணும். தேவன் நம்மளே பார்த்து பிரியமுள்ளவரை சொல்லிட்டு நீங்க திறந்த வாசலுக்குள்ளாக வாங்க. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பலவீனமா இருக்கு நம்ம இனி சொல்லக்கூடாது. இனி நிறைய உடம்பு சுத்தி பிரச்சனைங்க, நம்ம உடம்பு சுத்தி பிரச்சனை, உடம்புக்குள்ள பிரச்சனை, என்ன பிரச்சனைமா சரி, நம்மளோட சின்ன பலன் இருக்கா, அந்த சின்ன பலனை மேல பல் தேய்க்கிறோமா, அந்த சின்ன பலன் டீ சாப்பிட்றோமா, அந்த சின்ன வேலையில நம்ம பண்றோம், நிறைய பேசுறோமா, போன் பாக்குறோமா, அந்த கொஞ்சம் வேலை தேவனுக்காக ஒரு நாளைக்கு நம்ம செய்யணும். இந்த வார்த்தை பிரகாரமாக திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவரும் கூட்ட மாட்டான், கூட்ட முடியாது, யாரும் கூட்ட முடியாது. தேவன் ஏன்னா அந்த வாசல் திறந்து வச்சிருக்கிறது தேவன். அந்த ஆசீர்வாதங்களை நாம் நமக்கு தேவன் தர கடமைப்பட்டிருக்கிறார், அவர் காத்துட்டு இருக்கிறார், அவர் கொடுத்து தயார். நம்ம போகணும், நம்ம போகும்போது நம்ம என்ன பண்ணோம், இதெல்லாம் செஞ்சுட்டு தான் போகணும். பட் நம்ம தப்பிச்ச போறோம், தந்தாதான் முன்னாடி இருக்கு, கடைகளை உள்ள ஓடிலாம் வரக்கூடாது. நம்ம குடும்பம் இருக்கு, குடும்பத்துக்கு நீங்க தான் ஒரு வியாபார கப்பல். என்னது வியாபார கப்பல், தனியாக ஓடி போட்டு அது வியாபார கப்பல் கிடையாது. வியாபார கப்பல்னா எல்லாம் சாப்பிட்டு ஏற்றி போனோம். அந்த சரக்குல மனுஷன் இருக்கிறாங்க, விலையில இந்த பொருட்கள் இருக்கு, ஒரு வாழ்க்கை இருக்கு, ஒருத்தவங்க வாழ்க்கை உள்ள அடங்கியிருக்கு, ஒருத்தவங்க பிசினஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ அந்த வியாபார கப்பலை கொண்டு போய் சேர்க்கணும். இந்த உலகத்துக்கார மாதிரி நம்ம என்ன பண்ண, நமக்கு பிள்ளைகளாம் பார்த்தா அது தானா வளர்ந்துடும், அது தானா எப்படி உழைச்சிக்கும், இப்படிலாம் இருக்கக்கூடாது. நமக்கு அதுக்கான கடமைகள் இருக்கு, குடும்பத்துக்கான கடமைகள் இருக்கு, சபைக்கான கடமைகள் இருக்கு. இந்த வியாபார கப்பலுக்குள்ள சபையும் இருக்கு, சபைக்கு பாஸ்டர் இருக்கிறாரு, அவரு ஒரு வியாபார கப்பல் நடிச்சிருப்பாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த வியாபார கப்பலுக்குள்ளதான் அவன் சபை இருக்கு. ஆனால் தேவனாக இருக்காரு, உங்களை கொண்டு வந்து சபைக்குள்ள நினைச்சிருக்கிறாரு. இந்த கப்பலை நீங்க தான் நகர்த்திட்டு போகணும். ஸோ எல்லாத்தையுமே நகர்த்தி கொண்டு போய் கரை சேர்க்கிறவர்களாக நம்ம காணப்படணும். தேவன் அப்படி நம்ம பயன்படுத்துவார், பயன்படுத்த அவருக்கு சித்தம். நம்ம ஒப்பு கொடுத்துட்டு வயசாயிடுச்சு, முடியாது, எனக்கு படிப்பு கிடையாதுங்க, படிப்பு இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம வாய் இருக்கா,
3 நேரம் சாப்பிட்றதுக்கு வாய் இருக்கு இல்லையா, அந்த வாயில நம்ம என்ன பண்ணலாம், ஏசப்பா பற்றி நிறைய நம்ம மாதிரி ஆட்களுக்கு கண்டிப்பாக சொல்லலாம். நம்ம வந்து படிச்சு சொல்ல வேண்டாம். நம்ம மாதிரி ஆட்கள் கண்டிப்பாக கடலை காட்டுவார்ல. நம்ம கடைக்கு போனால் நம்ம எல்லாம் தமிழ் மொழி தான் பேசுகிறவங்க. நம்ம ஆட்கள் நமக்கு தென்படுவாங்க. அவங்ககிட்ட நிறைய கதை பேசும்போது இயேசுவை பற்றி கண்டிப்பாக பேசி இயேசுவை அறிவித்து இந்த வியாபார கப்பலுக்குள்ளாக அவர்களையும் கொண்டு வந்து நம்ம சேர்க்கலாம். கர்த்தர் நம்ம எல்லாரும் நம்ம ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் மனசுக்கு தினமும் சொல்லணும், எழுதும் போது நான் ஒரு வியாபார கப்பல். தேவன் அப்படிதான் வியாபார கப்பல் சொல்லியிருக்கார். நீதிமொழிகள் எடுத்து வாசிக்கணும் 31 பெண்களுக்கான வசனம். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக.